ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சப்பாத்தி பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு கிரேவி ஐட்டம், மஷ்ரூம் பீஸ் மசாலா. இது சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இன்றைக்கி நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது 2 வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தும் வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ நல்லாவே குழஞ்சி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் வேறு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை இதை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். விழுது சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, இல்லைனா அந்த எண்ணெய்லாம் மேலே தெரிக்க சான்சஸ் இருக்குது. விழுது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது மசாலாவுக்கு ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இருந்தாலும் அதுலேருந்து வர அந்த பச்சை ஸ்மெல் லைட்டாக வந்துட்டு தான் இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 7லேருந்து 8 நிமிஷம்னா இதை வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனை ஃபுல்லாகவே போகணும். இப்போது 3 நிமிஷம் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மீதி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பட்டாணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால அது உடனே வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷம் போதும். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டாணிலாம் குக் ஆகிடுச்சு. அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். நீங்கள் மஷ்ரூம் பதிலாக பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். நாம் இப்போது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதுவே கொஞ்சம் குழம்பு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்லேயே வைங்க.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மஷ்ரூமும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான மஷ்ரூம் பீஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.